ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 31 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து கார்ல உட்காந்துருக்குறாங்கல்ல. இப்போ விஜய் போய் மெடிக்கல்ல போய் டேப்லெட் வாங்க போயிடுறாரு. அப்போ அங்கே சாந்தி அக்கா வராங்க. அவங்க வந்து அந்த கார் டிரைவரை வர காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி இங்க இருந்து அந்த அக்காவை பார்த்துட்டு சாந்தி அக்கா இந்த பொண்ணை வர கூட்டிட்டு வந்திருக்காங்க, எதுவும் உடம்பு சரியில்லாம இருக்குமோ அப்படி சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி வராங்க. அதுக்குள்ள விஜய் வந்துடுறாரு. என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நான் அன்னைக்கு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு வந்து ஒரு பொண்ணை பத்தி சொன்னேன்ல, அந்த பொண்ணு அந்த கார்ல இருக்கிறா, வாங்க நீங்க போய் ஒரு ஹாய் சொல்லலாம் சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு வரதுக்குள்ள டிரைவர் வந்துடுறாரு. அந்த கார் கிளம்பிருது. அப்ப நான் ஐயோ அவங்க கிளம்பிட்டாங்களேன்னொடனே அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு நாள் நம்ம அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா கார் ஓட்டிட்டு கிளம்புறாங்க அங்கிருந்து. அப்போ உடனே விஜய் வந்து நீ வந்து கார் ஓட்டி உன் சாகசத்தெல்லாம் காட்டினதெல்லாம் போதும், இனிமே நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னோடனே காவேரி அப்படியே பார்த்துட்டே வராங்க. அப்போ வீட்டுல வந்து ரெண்டு பேருமா உட்காந்து விஜய் வந்து மொபைல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. காவேரி பக்கத்துல உட்காந்துருக்குறாங்க. அப்ப காவேரிய பார்த்தோனே விஜய் என்ன கேட்கிறாருன்னா, "என்ன டயர்டா இருக்குதா?" உடனே காவேரி சொல்றாங்க, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து வீடு வரைக்கும் கார் ஓட்டிட்டு வரலான்னு இருந்தேன். நீங்க தான் வாங்கிட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லி காவேரி அப்படியே சோகமா இருக்காங்க. அப்ப பார்த்து ராகினி அங்க வராங்க. ராகினிய பார்த்தோனே காவேரி வந்து விஜயோட தோள்ல சாஞ்சுக்கிறாங்க. "ஏங்க இந்த ஆமாங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு" அப்படி சொல்லிட்டு தோள்ல சாஞ்சோனே, விஜய் "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே காவேரி மெதுவா சொல்றாங்க, "அங்க ராகினி நிக்கிறாங்க" அப்படின்னோடனே, "ஓ அப்படியா? சரிடா செல்லம் நீ வா" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து கைய பிடிச்சிட்டு படுத்துருக்குறாங்க. கைய எடுத்துட்டு விஜய் வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்க தோள்ல வந்து காவேரி அப்படியே சாஞ்சு படுத்திருக்காங்க. "நீ படுத்துக்கோடா செல்லம்" உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி "எனக்கு ரூமுக்கு நடந்து கூட போக முடியாது போல, நீங்க தூக்கிட்டு போங்க." "சரிடா செல்லம்" அப்படி சொல்லிட்டோனே, இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மள விட இவர் தான் ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்றாரு மாரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறாரு. ராகினி இங்க பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அவங்க ரூம்க்கே போயிடுறாங்க. போயி அஜய் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. இந்த மாரி "நான் ஒருத்தி இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறேனே, என்ன ஏதுனாச்சும் கேட்கறியா? இருக்கிறியே நீயும்" அப்படின்னு சொல்லிட்டு அவள நம்ம கடுப்பேத்தலாம்னு நெனச்சா, அவ நம்மள கடுப்பேத்திட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா காண்டாயி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப காவேரி கேட்குறாங்க, "அவ போயிட்டாளான்னோனே" விஜய் "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல அவ இன்னும் போகல" அப்படின்னோனே, இப்ப தாத்தா வராரு. இப்ப தாத்தா வந்து இந்த காவேரி கிட்ட போய் இதுல என்ன டேப்லெட் சாப்பிடணும்னு கேட்கணுமேன்னு சொல்லிட்டு வேகமா தாத்தா இறங்கி வராரு. இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருந்தத பார்த்துட்டு, நான் வந்து கடவுள்ட்ட கேட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி தாத்தா அப்படியே சந்தோஷத்துல இருக்கும்போது, காவேரி தாத்தாவ பார்த்துடுறாங்க. ஐயோ! தாத்தா அப்படின்னோனே 2 பேருமா அப்படியே என்ன பண்றது தெரியாம 2 பேருமா அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப உடனே தாத்தா சொல்றாங்க, "இல்ல, இல்ல, இல்ல. நான் வந்து சும்மா தான் வந்தேன். அப்படியே காத்து வாங்கிட்டு அப்படியே வந்தேன்னா, திருப்பி காத்து வாங்கவே போறேன்னு" சொல்லிட்டு தாத்தா போனோனே, இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, காவேரி வந்து விஜய் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "தாத்தா நம்மள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் போறாங்க. நான் போய் தாத்தா எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டு வரேன்னு" சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனாவ பார்க்கறதுக்காக நிவின் வர்றாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் கிஃப்ட் கொண்டு வராரு. இப்ப யமுனா என்ன கேட்குறாங்கன்னா, "உங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, நிவின் வந்து ரொம்ப பொறுமையா இருந்தவரு அப்படியே வெடிச்சிடுறாரு. இந்த மாரி, "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? எனக்கு ஏதோ உனக்கு தெரிஞ்ச பொண்ணுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சேன். அத வச்சுட்டு நீ என்ன மிஸ்யூஸ் பண்ற பார்க்குறியா? நான் வந்து இந்த மாரி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நான் நெனைக்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிடுறாரு. அப்ப யமுனா வேற அங்கருந்து அழுதுட்டே கிளம்பிடுறாங்க. இப்ப நிவின் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தன நாள் பொறுத்துமே, ஒரே ஒரு நாள் பொறுத்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் வேற ஃபீல் பண்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி மறுபடியும் அவங்களே டிரைவ் பண்றாங்க. அப்போ உடனே காவேரி வந்து விஜய் கிட்ட ஒண்ணொன்னா கேட்டு பார்க்குறாங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "இப்ப நான் என்ன சொல்லணும்? நீ ஓவர் ஸ்மார்ட் உடனே கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தானே இவ்வளோ பிளான் பண்ணி பேசிட்டு வரேன்னோனே." காவேரி "அதுதான் தெரியுதுல்ல சொல்லலாம்லன்னோனே." அப்போ உடனே இவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி பேசிட்டே வராங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ ரொம்ப கியூட்" அப்படின்னோனே, "இந்த கண்ணாடிய கொஞ்சம் இறக்குங்க. நீங்க வேற என்ன கியூட்ன்னு சொன்னீங்களா? ஒரு வாட்டி பார்க்கணும். இதுவும் பொண்ணுங்களோட ஹேபிட் தான்" அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அப்படி இல்லைன்னோனே, நீங்களும் அப்படி பண்ணுவீங்களா என்ன?" அப்படின்னோனே, "ஆஃபீஸ்ல வேணா நீ யார்கிட்டயாவது போய் அந்த மாரி சொல்லி பாரு. அவங்க ஃபோன்ல கண்டிப்பா இன்னைக்கு ஒரு செல்ஃபி இருக்கணும்னே. இத வச்சு ஒரு கேமே விளையாடலாம் போலயே" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.